ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல வந்திருக்கிற கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க டைரக்டா இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போயிடலாம். 2024ல ரிலீஸ் ஆன கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நோவா அப்படின்னு சொல்லி ஒரு குரங்கு இருக்கும். இந்த குரங்கு தான் நம்ம ஹீரோ. நம்ம நோவாவுடைய ஒரு இனம் இருப்பாங்க, குரங்கு இனம். அவங்க ஒரு இடத்துல நிம்மதியா பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது வேற ஒரு குரங்கு இனம் இந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரையும் அடிச்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணி அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா மொத்தமா அழிச்சிட்டு நோவாவுடைய அப்பாவை சாகடிச்சிட்டு அவங்க அம்மாவை கிட்னாப் பண்ணிக்கிட்டு அதே சமயம் நோவாவுடைய ஃப்ரெண்ட்ஸையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம நோவா இறந்து போன அவங்க அப்பா கிட்ட நான் அவங்க யாரு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து தன்னோட அம்மாவையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நான் எப்படியாவது மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு இறந்து போன அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு நோவா இங்க இருந்து அவரோட பயணத்தை மேற்கொள்றாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, இவரு எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல எல்லாம் இந்த பயணத்துல ஃபேஸ் பண்ணாரு, கடைசியில அந்த கெட்ட குரங்கு இனத்துக்கிட்ட இருந்து தன்னுடைய அம்மாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் இவரு நல்லபடியா காப்பாத்தி அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய ஒரு தரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே இந்த இடத்துல நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் தான். டப்பிங் குவாலிட்டி சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துடைய டப்பிங் பொறுத்த வரைக்கும் லிப்சிங்கோட ப்ராப்பரா நீட்டா செம்மையாவே பாத்தீங்கன்னா டப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்க தாராளமா தமிழ் டப்பிங்லயே பார்க்கலாம். அடுத்த பாசிட்டிவ்னா இந்த படத்துல இவங்க காமிச்சிருக்க விஷுவல்ஸை நம்ம டெஃபினட்டாவே சொல்லலாம். படத்துக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸ் எல்லாமே தாறுமாறா இருந்துச்சு. செம்ம ஸ்டன்னிங்காவே பண்ணியிருக்காங்க. விஷுவல் வைஸ் மிரட்டி இருக்காங்க அப்படின்னு தான் இங்க நம்ம சொல்லணும். ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் குறைய சொல்ல முடியாது, வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக்கையும் நம்ம கண்டிப்பா இங்க பாராட்டி தான் ஆகணும். குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வரும்போது அந்த ஒரு சீனையும் அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணி கொண்டு போறது இந்த படத்துடைய மியூசிக் தான் அப்படின்னு கண்டிப்பா இங்க நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், படத்துடைய ஓவரால் மியூசிக் ஆகட்டும், ரெண்டுத்திலயுமே பொழந்து கட்டியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஓவரால் மியூசிக் ஒர்க் உண்மையிலேயே செம்மையா பண்ணியிருக்காங்க. நம்ம நோவா அவர் போற பயணத்துல எதர்ச்சியா ராக்கா அப்படின்ற ஒரு குரங்க மீட் பண்ணுவாரு. அந்த குரங்கு தான் சீசர்னா யாரு, சீசர் எப்படி இந்த குரங்கு இனத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்தாரு, அது எல்லாத்தையும் பத்தி நம்ம ஹீரோ நோவா கிட்ட பாத்தீங்கன்னா சொல்லும். சோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே படத்துல அவ்வளவு சூப்பரா பாத்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பாத்திரலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல வரக்கூடிய வில்லன் கேரக்டர், வில்லன் குரங்க நம்ம கண்டிப்பாவே சொல்லலாம். ஒரு டம்மியான வில்லனா தான் பாத்தீங்கன்னா படத்துல காமிச்சிருந்தாங்க. வில்லன் குரங்குடைய அந்த கதாபாத்திரத்தை இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல வரக்கூடிய எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் நம்ம கூட அவ்வளவா கனெக்ட் ஆகல. இதுக்கு முன்னாடி வந்த இதோட முந்தைய பாகங்கள் எல்லாம் எமோஷனல் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றையும் அவ்வளவு சூப்பரா பாத்தீங்கன்னா நமக்குள்ள கடத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் அவ்வளவா நமக்கு வரல அப்படின்னு தான் இங்க நம்ம சொல்லி ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மொத்தமாவே படத்துல ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வச்சிருக்காங்க. கம்மியா வச்சிருந்தாலும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு. இருந்தாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்குற அந்த டைமுக்கு கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு செம்ம ஒர்த்தாவே இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தாராளமா நம்பி பார்க்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்க தாராளமா இந்த படத்தை உங்க ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஹாலிவுட் மூவி ரிவ்யூஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.